வணக்கம். சத்யேந்திரன் பேசுகிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். இப்போ நாங்கள் கஞ்சூரிங்கன்னு ஒரு படத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். தியேட்டரில் நல்லா அந்த படம் ஓடிட்டுருக்கு. இந்த கஞ்சூரிங்கு ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் அப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த படம் எல்லாம் அவ்வளோ எனக்கு பர்சனலாக ரசிக்கிற மாதிரி இல்லை. எனக்கு எதுவும் கனெக்ட் ஆகல. நான் எங்கேயோ அந்த படத்துல எங்கேயோ பயப்படல. ஆக்சுவலி 1980ல எக்ஸோர்சிஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு. லிண்டா பிளேர் ஆக்ட் பண்ணியிருப்பான். எக்ஸ்ட்ராடினரி படம். 1980. அப்போ பெங்களூர்ல லிடோ தியேட்டர்ட்டு அங்கேதான் பார்த்தது. அப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. நாங்கள் 4 பொண்ணு 4 பசங்க நாங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் போய் படம் பார்த்தோம். அந்த பொண்ணுகள் நம்ம கை விடவே இல்லை, பயந்துட்டு எப்போ கை பிடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த படத்துல என்ன ஆகுதுன்ட்டா, ஆஸ் யூஸ்வல் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 14-15 ஏஜ்ல ஒரு பொண்ணு, அவளுக்கு அவ ஒரு மாதிரி ஆயிடுவான். பயங்கர வயலண்ட் ஆயிடுவா. வாயில் எல்லாம் பச்சை கலர் வாந்தி எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அது ட்ரீட் பண்றதுக்கு ஒரு ப்ரீஸ்ட் போறாரு. அவளை கட்டி போட்டிருப்பாங்க, கை காலு கட்டி போட்டிருப்பாங்க. அவ அந்த கட்டிலே எடுத்துடுவா, கட் பண்ணிட்டு இப்படி எல்லாம் மேலே வந்துடுவா. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்படி ரொம்ப பயப்படு. அது ஒரு ஃபேமஸ் நாவல், அது ஒரு ஃபேமஸ் புக். அது அதுலேருந்து வச்சு பண்ணியிருப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு பெரிய இங்கிலீஷ் போஸ்டர் சொன்னாரு, இவங்க என்ன பண்றாங்கன்ட்டு ஒரு ஷாக்கிங் சீன் ஆனோடனே அதுக்கப்புறம் படத்துல எல்லாம் சைலண்டா இருக்கும். அங்க எங்க போயிட்டு இருப்பாரு, மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு கேமரா ஒரு டோருக்கு போறது, ஒயிட் கலர் டோர் பண்ண உடனே வந்த உடனே ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் வருது. அந்த ஒயிட் டோருக்கு ஜூம் போன உடனே அந்த மாதிரி ஏதான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒரு வாட்டி அந்த ஃபுல் தலை இப்படி டர்ன் ஆயிடும் அந்த 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 குழந்தைக்கு. அந்த பிரீஸ்ட் மேல வாமிட் பண்ணிடுவான், பச்சை கலர் வாமிட் எல்லாம் பண்ணிடுவான். ரொம்ப பயமாயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பயப்படுத்துற படம்ன்ட்டு பார்த்தது ஓமன். அண்ட் இந்த கஞ்சூரிங் எல்லாம் அதுக்கு ஈக்குவல்லாம் வராது. இந்த கஞ்சூரிங்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்ட்டா, ஒரு படம் 90 மினிட்ஸ் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கஞ்சூரிங் வந்துச்சு. 90 மினிட்ஸ் ஓடுனா என்ன பண்றாங்கன்ட்டா, ஒரு 4 இடத்துல பயப்படுத்தணும் ஆடியன்ஸ் பிளான் பண்ணிருப்பாங்க. ஒரு 4 இடம், ஒரு 5 இடம். அனபெல்லன்னு ஒரு படம், அது இந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட படம் தான். ஸோ 4 இடத்துல மட்டும் உங்களை பயப்படுத்துறாரு. இந்த ஜம்ப் ஸ்கேர் அப்படி சொல்றாரு இல்லையா. திடீர்னு பார்த்தா கர்டன் எல்லாம் ஆடுது, மழை வருது, இல்ல பூனை ஓடுது. திடீர்னு இந்த படத்துல ஒரு பொண்ணு நிறைய ரத்த வாந்தி எடுக்கிறான். அப்ப திடீர்னு இவங்க என்ன உங்களை பயப்படுத்தணும் போதெல்லாம் இவங்க என்ன பிளான் பண்றான்ட்டா, அந்த 2 மினிட்ஸ் முன்னாடி அந்த அந்த சீனு ரொம்ப சைலண்டா இருக்கும். ரொம்ப சைலண்டா இருக்கும், என்ன சவுண்டும் இருக்காது. அப்ப திடீர்னு ஒரு 10 செகண்ட்ஸ்ல ஏதான கிரியேட் பண்ணி உங்களை பயப்படுத்துறதுக்கு பாக்குறாரு. பட் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, 1 செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. லைக்கும் பண்றாங்களோ, லைக் பண்றாங்க. ஸோ எனக்கு ஒன்றும் அதெல்லாம் பெரிய ஷாக்கிங்கா தோணல. இது சைலண்டா இருக்கிற இடத்துல லாஸ்ட் 2 மினிட்ஸ் சைலண்டா விட்டுட்டு, அப்ப திடீர்னு சவுண்ட்ஸ், லைட்டு சவுண்ட்ஸு, கேமரா எல்லாம் யூஸ் பண்ணி, கேமரா மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஜிக்ஸாக் எல்லாம் மூவ் பண்ணி ஒரு பயப்படுத்துற மாதிரி. முக்கியமா சவுண்ட் ஒரு பெரிய விஷயமா யூஸ் பண்றாரு ரெக்கார்டிங் எல்லாம். ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணிருப்பாங்க, யார் யார் எங்கெங்க பயப்படுறாங்க இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. பட் இதுல ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி கிடையாது.
எக்ஸார்சிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி கிடையாது. சும்மா நான் ஒரு 4 இடத்துல பயப்படுத்தணும், பட் யாரோ ஒரு பாக்குறாரு, நமக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, போயிட்டே இருக்கு, இந்த படங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க, நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கேன்ட்டு 3rd 4th அப்படி எல்லாம் எடுத்திருக்காரு தவிர படத்துல எனக்கு ஒன்றும் ஸ்பெஷல்லாம் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஃபேமிலியில 8 பேர் இருப்பாங்க. 8 பேருக்கும் 8 பேருக்கும் பேராநார்மல் ஆக்டிவிட்டியில இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துட்டு 8 பேருக்கும் நடக்குது ஒரே ஃபேமிலியில. அண்ட் இந்த பேராநார்மல் ஆக்டிவிட்டி எல்லாம் நாங்க நம்பலாமா நம்ப கூடாதா இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருது. பட் இப்ப பார்த்தா நீங்க பெங்களூர் இருந்த ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் ஒரு கிராமத்தில் நான் ஒரு பிரெஞ்சு ரிசர்ச் ஆளோட ஒர்க் பண்ண போயிட்டு இருந்தேன். அங்க ஒரு தர்கா, அந்த தர்கால நிறைய பேரை கட்டி போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு மனநிலை பாதிச்சிருக்கும். பட் அந்த பிரீஸ்ட் அவங்க தலைமையில கை வச்ச உடனே அவங்க சும்மா ஆயிடாரு. பொங்கலெல்லாம் போய் தலையெல்லாம் அந்த சுவருக்கு இப்படி இடிச்சுக்கிறது. அந்த அந்த பையன் அந்த பிரீஸ்ட் மேல ஒரு பையன் காரி துப்பிட்டான். நான் அதெல்லாம் பக்கத்துல இருக்கேன். என்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டரை ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஃபிலிம்க்கு. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த படத்துல இது உண்மையா நடந்த கதை அப்படி எல்லாம் சொல்றாரு. நமக்கு தெரியாது. இப்போ நாங்க உண்மையான கதையை அவர் ஒரு பொய் சொன்னா நாங்க அதை நம்புற மாதிரி நாங்க அதை ஓஹோ ஆமா உண்மையான கதைன்னு ஒத்துக்கிட்டு கூட நாங்க படத்துக்கு போகலாம். பட் என்னன்ட்டு ஒரே ஃபேமிலியில 8 பேருக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு, ஒரு பயங்கரமான விஷயம் நடந்துச்சுன்ட்டு நம்ப முடியாது. ஒரு ஃபேமிலியில ஒருத்தருக்கு நடக்கலாம், 2 பேருக்கு நடக்கலாம். இல்ல அந்த வீட்டுல ஏதான இருக்கு, எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த வீட்டுல ஏதோ இருக்குன்ட்டு நான் எந்த வீடும் நான் என் லைஃப்ல நான் பார்க்கல. அந்த யாரோ ஒருத்தருக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, திடீர்னு சைலண்டா இருந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டான், நான் நேராக பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நடந்தது எல்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோயில் முன்னாடி கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க திடீர்னு கடவுள் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நாடகத்தில் இந்த ராவண வேஷம் நடிக்கிறாங்க இல்லையா, கூத்துல எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கடவுள் வந்துடும், அந்த கேரக்டர் அப்படியே வந்துடும். பட் இது என்னன்ட்டா இந்த 8 பேருக்கு இப்படி ஆயிருக்கு ஒரு ஃபேமிலியில. பட் 8 பேரும் அதே வீட்டுல இன்னும் 3 வருஷம் தங்கியிருந்தாங்களா. எப்படி நமக்கு ஒரு வீட்டுல தங்கிப்போம், ஏதோ நடந்துச்சு, இப்படி 8 பேருக்கும் நடந்துச்சு. ஸோ நார்மலி நாங்க என்ன பண்றோம், வீடு காலி பண்றோம். இவங்க அதே வீட்டுல கடைசியில காட்டுறோம், அதே வீட்டுல இன்னும் 3 வருஷம் தங்கியிருந்தாங்கன்ட்டு. அப்ப சும்மா கடைசியில ஏதோ ஒரு போட்டோ போட்டுட்டு இவங்க தான் அவங்க ஒரிஜினல் அப்படி காட்டுறாரு. இது கூட ஏமாத்துற வேலை இருக்கலாம். பட் எனக்கு ஒன்றும் பெருசா பில்லிங்கா இல்லை. ஐமேக்ஸ்ல தான் பார்த்தேன், ஐமேக்ஸ்லயும் பார்த்தேன், ஆர்டினரி ஸ்கிரீன்லயும் பார்த்தேன். ஒன்றும் பெருசா அப்பீலிங்கா இல்லை. ஏன்டா கொஞ்ச டைம் ஒரு படம் பண்ணிட்டு அது கிளாசிக். இதே எக்ஸார்சிஸ்ட 5 வாட்டி பண்ணிட்டாங்க ரீமேக், லாஸ்ட் இயர் பிஃபோர் லாஸ்ட் இயர் எல்லாம். சகிக்க முடியாது, 1% கிடையாது அதுல. ஸோ நான் அவ்வளோ பெருசா என்ஜாய் பண்ணல. புக்ல இருந்த ஒரு விஷயம் எக்ஸார்சிஸ்ட்ல எடுக்கல. என்னன்ட்டா இது நான் கேள்விப்பட்டது, அந்த புக்கை படிச்சவங்க சொன்னது, இந்த எக்ஸார்சிஸ்ட்ல இந்த பொண்ணு ஷிலுபை எடுத்துட்டு மாஸ்டர்பேட் பண்றான். யாரு இந்த பயங்கரமா ஒரு மாதிரி கேரக்டர் ஆயிடுவோல இந்த சின்ன பொண்ணு ஷிலுபை எடுத்துட்டு மாஸ்டர்பேட் பண்றா. அது புக்ல இருக்கு, படத்துல வரல. ஒருவேளை சென்சார் ப்ராப்ளம்ஸ் அப்படி எதனா இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆர்டினரி படம். கொஞ்சம் பேர் பாக்குறவங்கள ஒரு மென்டல் ஸ்டேட், கொஞ்சம் ஒருத்தருக்கு மென்டல் ஸ்டேட் இருக்கு. கொஞ்சம் பேர் என்ன படம்னா லைக் பண்றாரு, கொஞ்சம் பேர் என்ன படம்னா கூட லைக் பண்ண மாட்டாங்க. அப்ப கொஞ்சம் பேர் ஹாரி பாட்டர் லைக் பண்றாரு, மார்வல் காமிக்ஸ் லைக் பண்றாரு. அவங்க சின்ன வயசுல அந்த அந்த ஜான்டர் பார்த்து அதே மாதிரி அவருக்கு சைக் இருக்கும். அதனால அவன் ஏன் என்ஜாய் பண்றான்னு நான் கேட்க முடியாது. பட் நிறைய பேர் லைக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் பெருசா
கனெக்ட் ஆகல. எனக்கு ஒன்றும் நான் பயப்படல, பக்கத்துல இருந்தவ கத்துட்டா, அதனால நான் கொஞ்சம் பயந்துட்டேன். பெருசா ஒன்றும் இல்லை, ஆர்டிஸ்டிக்கா இல்லை, ரொம்ப கமர்ஷியலா இருக்கு. ஏதோ பயப்படுத்தணும்னு சும்மா அந்த கான்செப்ட் விட்டுட்டு அழகா கதை சொல்லணும், அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது படத்துல. ரொம்ப நன்றி. சத்யேந்திரா கஞ்சூரிங் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி.